இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க ஒரு சிம்பிளான ஒரு ஈஸி கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கிற கொஸ்டின் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஏன் இது வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அதுக்கு பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் வந்து நமக்கு வந்து தேவை இருக்கும். ஆனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து எந்த ஒரு நாலேஜுமே நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொல்கிறத அப்படியே ஸ்டோரி மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் ப்ராடக்ட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எழுதிட்டே இருக்க முடியும். ஓகே, அதுக்கு வந்து சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து மெமரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருவேன். அப்படி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் அப்படியே கதை மாதிரி நீங்கள் அப்படியே வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நீங்கள் டக் டக் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டினா, மாடரேட் கொஸ்டினா, ஹார்ட் கொஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ ஆப்ஷன் மட்டும் நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்னு சொல்லுவேன். இந்த ரியாக்ஷன் வித் ஹெச்பிஆர் அண்ட் எஸ்ஓசிஎல்2 என்ன பண்ணுவோம், ரொம்ப 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 ஈஸி தான். அதில் ஒன்றுமே கிடையாது. டக்குன்னு நீங்கள் வந்து ப்ராடக்ட் எழுதிட்டு போயிட்டே வந்துருக்கலாம். இங்கே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கி இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஏ வந்து என்ன இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் குளோரைடு ZnCl2 நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் ரியேஜென்ட். இந்த நேமும் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸாக வந்து இருக்கும். லூகாஸ் ரியேஜென்ட். ஓகே, நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிங்க. இந்த லூகாஸ் ரீஜன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்றதை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பியூட்டனால் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ பியூட்டனால் நமக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், CH3 CH2 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 OH வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. ஸோ OH வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து லூகாஸ் ரீஜன் கூட வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அதாவது HCl அண்ட் ஜிங்க் குளோரைடு கூட நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ நெக்ஸ்ட் என்னன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 2-மெத்தில் பியூட்டேன் 2-ஆல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்ஷரி காம்பவுண்ட். ஏன்னா ரெண்டாவது கார்பன்ல ஓஎல்லும் இருக்குது, மெத்திலும் இருக்குது. எப்பவுமே எப்பவுமே ஒரு கார்பன்ல 2 சப்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு என்ன இருக்கும், டெர்ஷரியா தான் இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் வந்து வரைவோம். அப்போ மெயின் செயின் என்னது, பியூட்டேன் தான் இல்லையா. அப்போ பியூட்டேன் நமக்கு எத்தனை இருக்கணும், கண்டிப்பாக நம்ம 4 கார்பன் வந்து இருக்கணும். CH3 CH2. ஆனால் செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது, ஒரு மெத்தில் குரூப்பும் வந்து இருக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன அப்படிங்கிறதுனா CH வந்து வரும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் பியூட்டேன் 2-ஆல். இது கூட நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுவோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஜிங்க் குளோரைடு வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ இங்க நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னா OH வந்து நமக்கு வந்து வெளியில போகும். அப்போ OH வெளியே போகணும், நம்ம என்ன பண்ணணும், இங்க ஆக்சிஜன் இந்த கார்பன் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். அது கேட்ட உடனே என்ன ஆகணும், கொடுத்துட்டு வந்து வெளியில போகணும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஈஸியா கொடுத்துரும். ஏன்னா இதுக்கு நமக்கு வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட், இதுக்கு நமக்கு வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட், இதுக்கு நமக்கு வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட். அப்போ இதுல எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்தது அப்படின்னா, ஏன்னா கார்பனோட எலக்ட்ரான்ஸை கொடுத்துச்சுன்னா இங்க வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி. அதுக்கு எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும், இதுவும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணும், இதுவும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணும், இதுவும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 குரூப்புமே என்னது, எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ என்ன ஆயிடும், இந்த OH வந்து உடனே நமக்கு வந்து வெளியில போயிட்டு அதுக்கு பிறகு நமக்கு என்ன, குளோரின் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH இங்க வந்து 2 வந்து வரும். ஓகே, CH3 CH2 இங்க நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா CH3, இங்க நமக்கு என்ன கிடைக்குது, Cl வந்து கிடைச்சிரும். இங்க வந்து நமக்கு என்ன, CH வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து உடனே வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த கேஸ்ல அந்த OH வந்து வெளியில போகுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது வெளியில வந்து போகாது. இதை கம்பேர் பண்ணும்போது அந்த OH நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியாது. அதனால ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன் தான். இங்க ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து இல்லவே இல்லை. அப்போ நமக்கு என்ன, இது வந்து பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால்ல ரியாக்ஷனே நடக்க மாட்டேங்குது. டெர்ஷரி ஆல்கஹால்ல நமக்கு வந்து குயிக்கா வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் நடந்துரும். அப்போ செகண்டரி நமக்கு என்ன நடக்கும், கொஞ்சம் மாடரேட்டா வந்து நடக்கும். அப்போ செகண்டரிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டா, செகண்டரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதிடுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், CH3 CH2 CH இங்க நான் வந்து OH ஆட் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து செகண்டரி. அப்போ இதுல OH வந்து வெளியில போகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா வந்து வெளியில போகும். டெர்ஷரி அளவுக்கு குயிக்கா வந்து வெளியில போகாது, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா வந்து வெளியில போகும். அப்போ இங்க ரியாக்ஷன் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்லோவா வந்து நடக்கும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ இந்த ரியாக்ஷன் நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் சொன்னேன். எதனால இந்த ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா this reagent is more useful to differentiate primary alcohol, secondary alcohol,
டெர்ஷரி ஆல்கஹால். அப்ப இது வந்து நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால், இது நமக்கு செகண்டரி ஆல்கஹால், இது நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால். இப்போ உங்க டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் டியூப் கொடுக்குறாங்க. அந்த 3 டெஸ்ட் டியூப்லயும் 3 ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு பிரைமரி ஆல்கஹால், ஒன்னு செகண்டரி ஆல்கஹால், ஒன்னு டெர்ஷரி ஆல்கஹால். மூணுமே ஆல்கஹால் தான். மூணுமே கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டியூப்ல மூணுமே நமக்கு வந்து வாட்டர் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ அது வந்து இதுல எது பிரைமரி ஆல்கஹால், எது செகண்டரி ஆல்கஹால், எது டெர்ஷரி ஆல்கஹால்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த லூகாஸ் ரீஜன் வந்து நீங்க ஆட் பண்ணணும். அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் ஜிங்க் குளோரைடு வந்து இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனை நீங்க வந்து உள்ள ஆட் பண்ணணும். அப்போ ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் சொல்யூஷனா இருக்கும், பார்க்கறதுக்கு வாட்டர் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நமக்கு எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு கிளியர் சொல்யூஷன் வாட்டர் மாதிரியே தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப 2 கிளியர் சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது திடீர்னு ஒரு டர்பிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. டர்பிட்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் கலர்லெஸ்ஸா இருக்கிற சொல்யூஷன் ஒரு மாதிரி மில்கி ஒயிட்டா கொஞ்சம் டர்பிட்டியா ஆகுது அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லலாம். ஏன்னா டெர்ஷரி ஆல்கஹால் லூகாஸ் ரீஜன் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து குளோரோ காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த குளோரோ காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்சாலபிளா வந்து இருக்கும். அப்ப டெர்ஷரி குளோரோ காம்பவுண்ட் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்சாலபிளா வந்து இருக்கும். அப்ப நமக்கு வந்து டர்பிட்டி வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அந்த காம்பவுண்ட் வெளியில வந்து அப்போ மில்கி ஒயிட்டா நமக்கு வந்து மாறிடும். அப்ப நீங்க லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்றீங்க, டர்பிட்டி வரல, அந்த மில்கி ஒயிட்டா மாறல, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வருது, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வருது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால். நீங்க போட்டு எவ்வளவு நேரம் ஆகியும் அந்த மில்கி ஒயிட் டர்பிட்டியா மாறல அப்படின்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால். அப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹால்னு டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லூகாஸ் ரீஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்விஷ் ரியாக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதான் நான் சொன்னேன் இந்த லூகாஸ் ரீஜன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க வந்து என்ன ஆல்கஹால் வந்து அங்க இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்றதை பொறுத்து தான் அங்க ரியாக்ஷன் நடக்குதா நடக்கலையான்னு வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மட்டும் நமக்கு வந்து ட்ரிக்கி, செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் நமக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம செகண்ட் ஒன் வந்து நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்பிஆர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுமே நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அப்போ ஹெச்பிஆர் நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பியூட்டானால் வந்து எடுத்துக்கிறேன். CH3 CH2 CH2 CH2OH இல்லையா, ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க HBr ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒண்ணுமே நடக்காது. OH வந்து வெளில போயிட்டு Br வந்து நமக்கு வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், CH3 CH2 CH2 CH2, இங்க நமக்கு வந்து Br வந்து ஃபார்ம் ஆயிடும். பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா நமக்கு வந்து வெளியில வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒரு சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடந்துடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் பியூட்டானால் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மெத்தில் பியூட்டானோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி பார்த்தோம், CH3 CH2 C, இங்க நமக்கு ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது, இங்க நமக்கு வந்து ஒரு OH வந்து இருக்குது, இங்க நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ இங்க நீங்க HBr போட்டீங்க அப்படின்னா சிம்பிளா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புரோமின் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2 CH3 CH3Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் IUPAC நேம் வந்து எழுதிருங்க. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கும்போது ஒவ்வொரு ரியாக்ஷன் எழுதும்போது கீழே IUPAC நேம் வந்து எழுதிருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பியூட்டேன் 1 ஆல், இது என்னன்னா 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல், இங்க நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 புரோமோ பியூட்டேன், ஓகே, இல்லைன்னா பியூட்டைல் புரோமைடு, சாரி புரோமோ பியூட்டேன், அந்த மாதிரி இதோட IUPAC நேம் வந்து நீங்க எழுதிருங்க. ஓகேவா? இது என்னன்னா 1 புரோமோ பியூட்டேன். எப்பவுமே நீங்க IUPAC நேம் எழுதுங்க. வாட் இஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் மாலிகூல், 1 புரோமோ பியூட்டேன். அப்போ வாட் இஸ் த IUPAC name of this molecule வந்து பாத்தீங்கன்னா 2 bromo 2 methyl butane. ஓகே, சோ அதோட IUPAC நேம் நீங்க எழுதிங்க, மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இங்க நமக்கு வந்து ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. OH வெளியே போயிட்டு அங்க புரோமின் வந்து சப்ஸ்டிட் ஆயிடும். என்ன அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து இருக்கும், இங்க கொஞ்சம் ஸ்பீடா வந்து இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு வந்து டிஃபரண்ட். மத்தபடி ரெண்டுக்குமே நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே சரி. அப்ப HBr கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. OH வெளியே தூக்கி போட்டு நம்ம என்ன பண்றோம், Br வந்து அங்க போய் சப்ஸ்டிட் ஆக போகுது. Cயும் அதே மாதிரி தான். C நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பியூட்டனால் வந்து எடுத்துக்க போறோம் இல்லையா. அப்போ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பியூட்டனால், CH3 CH2 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 OH பியூட்டனால். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது நமக்கு வந்து தைனைல் குளோரைடு வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணோம், ஹாலஜன் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து மாறும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம தைனைல் குளோரைடு ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆல்கஹாலை நீங்க ஹாலஜனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த தைனைல் குளோரைடு மெத்தட் தான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்ம் பண்ணக்கூடிய பை ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு என்ன, கேசஸ் மாலிகூல். அப்போ நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது கேஸாக எவாபரேட் ஆகிடும், உங்களுக்கு வந்து பியூர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ பியூரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்போ ஆல்கஹாலையும் நம்ம ஹாலஜனாக மாற்றணும் அப்படின்னா ரியாக்ஷன் வித் தைனைல் குளோரைடு இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 மெத்தில் பியூட்டேன். 2 மெத்தில் பியூட்டேனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும், CH3
CH2C CH3 ஓகேவா. ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க வந்து திரும்ப திரும்ப எழுதி பாருங்க ஓகேவா. நான் திரும்ப திரும்ப எழுதுறதுனால தான் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கையில வந்துடும். நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல போயிட்டு ஆர்கானிக் மாலிகுலர் எழுதும்போது நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஈஸி. அதுவும் நீங்க என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா ப்ராடக்ட் வந்து எழுதிடலாம். ஆனா நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதும்போது நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். உங்களுக்கு பதிலா நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரியாக்ஷன்லாம் நீங்க எந்த அளவுக்கு உட்காந்து நீங்க வந்து எழுதுறீங்களோ, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா வந்து நீங்க வந்து பண்ணிடலாம் ஓகேவா. அதனால நீங்க வந்து அகைன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்க OH வெளியே போயிட்டு நமக்கு என்னன்னா CA வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். எப்பவுமே IUPAC நேம் வந்து கீழே எழுதிங்க. இட் வில் பி மோர் பெட்டரா வந்து நமக்கு வந்து இருக்கும்.